மேம்பட்ட இதய சிகிச்சைகளில் தலைசிறந்த மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு ரேடியல் சாலையில் உள்ள காவேரி மருத்துவமனையின் காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட் மிகவும் சிக்கலான மற்றும் அதிக இடர்வாய்ப்புள்ள இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்ட சிப் எனப்படும் சிறப்பு இதய சிகிச்சை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. Helping us set up this extraordinary infrastructure, I would say. இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒரு குளோபல் லெவல், I would say, because vascular ultrasound based intracoronary OCT beats Rotopro based high-end integrated imaging technology. So here we do all sort of complex coronary interventions. Those patients who cannot have an open heart surgery due to various reasons, mainly because of age, because of long-standing diabetes, because of kidney failure, they are too high risk for an open heart surgery. These patients are helped with a very minimally invasive angioplasty procedure, which even uses no contrast. That means zero contrast PCI. So this approach can be helpful in patients who are hemodynamically unstable. We call them as CHIP cases, those complex hemodynamically sick patients in which we do these procedures to save lives. These procedures can be done in patients with heart valve failure, as you can see in one case where patient undergoes a zero contrast TAVI procedure where the heart valve is replaced with an artificial valve, again through a very small incision in the groin. By that approach, the patient's heart or the patient's chest will not be opened at all. Here you see a patient who is having severe kidney failure and very low pumping function, where the heart critical block is removed by a zero contrast PCI. மாதிரி இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இது பார்க்குறோம், மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களே 2-3 தடவை எமோஷன் சொன்னாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணதை பார்த்து எனக்கும் எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா we are talking about சம்டைம்ஸ் இது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இட்ஸ் a near death situation. near deathனா almost dead or cardiac arrest ஆகி resuscitate ஆகிறது. இட்ஸ் நாட் an usual one. ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்றோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒன்று. பட் ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி, இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் கார்டியாக் அரெஸ்ட் காரணம் கிடையாது. பல்மனரி எம்பாலிசம், லங்ஸ்ல உங்களுக்கு வெசல் வால் அடைப்பு, அல்லது வந்து அந்த பெரிய தமனி, இதய தமனி, அந்த அயோட்டிக் ரப்சர் ஆகி உங்களுக்கு வர கார்டியாக் அரெஸ்ட், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்ல கார்டியாக் அரெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 10ல் 8 பேரை நம்ம காப்பாற்ற முடியாம இருந்தது வந்து 10ல் இன்னைக்கு 5 பேரை காப்பாற்ற முடிகிற அளவுக்கு வந்திருக்குன்னா இது ஒரு சிப் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை இன்னொன்னு சொன்னாங்க வந்து, நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம் நிறைய இதுக்கு, அமெரிக்காவோ ஐரோப்பாவோ. பட் அதில் வந்து கொஞ்சம் கூட கம்மியாகாம நான் என்னோட பிலீஃப் அண்ட் தட் ஆல்சோ எவிடன்ஸ் இஸ் தட் we are doing much better than most of the western countries, because I also worked there for 15 years. But I can confidently say நல்ல fully equipped hospital with all the experts இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு வந்து we are doing much better service and outcome when compared with most of the western countries. ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாக்டர் சொன்னாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் தேங்க்ஸ் சொன்னாங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்மோவோ, இம்பல்லா பம்போ, ஆல் த கரோனரி இன்டர்வென்ஷன்ஸ், ரோட்டாப்லேட்டர், அதெல்லாம் ஒரு பக்கம். எஸ், எல்லாத்துக்குமே காஸ்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறோம். பட் வந்து ஒரு குட் எக்யூப்மெண்ட் வந்து இஃப் இட் இஸ் நாட் இன் த குட் ஹேண்ட்ஸ், எந்த ஒரு ஆயுதம் இருந்தாலும் அது நல்ல அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துறதுக்கு, உபகரணங்களை உபயோகப்படுத்துறதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா there is no point, right? ப்ரொஃபஸர் அஜித் பிள்ளை அண்ட் டாக்டர் பரத் அண்ட் டாக்டர் ஸ்டாலின் இவங்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறனால தான் அவங்கள நம்பி தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ completely equipped infrastructure along with this world-class doctors team and as well as the nurses, paramedical staff, ambulance team எல்லாமே. அதனால தான் இது வந்து ஒரு பேஷண்ட் வந்து நியர் டெத், அது ஆல்மோஸ்ட் டிக்ளேர்ட் டெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த இது ப்ரோட்டோகால் ஆரம்பிக்குது. எமர்ஜென்சியில் வந்தோடனே they know that this patient is almost dying, CHIP protocol needs to be initiated.
சிப் ப்ரோட்டோகால் வந்து இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் உடனே ஒன் ஆஃப் த கீ அட்வான்டேஜ் இப்போ நான் டாக்டர்ஸ்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்போ இந்த கீ ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜி, ஆர்த்தோ, நியூரோ, ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிறது உடனே இமீடியட் ப்ரிஃபரன்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த டாக்டர்ஸ் வந்து எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து தேர் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். கார்டியாலஜிஸ்ட் டூயிங் ஆன் கால் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். ஸோ பிகாஸ் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு உங்களுக்கு சிப் ப்ரோட்டோகால் இனிஷியேட் பண்ணி இமீடியட்டாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் எக்மோ இனிஷியேட் பண்ணி அடுத்து வந்து இப்பல்லா டிவைஸ்லாம் போட்டு இந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. அண்ட் ஆல்சோ தட் ஆல்சோ ஐ எம் ப்ரௌட் தட் நம்ம சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் இது வி டுக் த மேனேஜ்மெண்ட் டிசிஷன். பேஷண்ட் சிக்கா வந்திருக்காங்க அப்படின்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வி won't talk about a deposit or இது பணத்தை பற்றி பேசாமல் முதல்ல இனிஷியலாக ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் கவர்மெண்ட்டும் நிறைய சொல்லியிருக்காங்க. உயிர் காக்கும் திட்டம் அதெல்லாம் வந்து வித்தவுட் லுக்கிங் அட் த காஸ்ட் இனிஷியேட் த லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட், காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பா எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வார்ம் வெல்கம். இன்னைக்கு நாங்க ப்ரெசென்ட் பண்ணது முன்னாடி இருந்தது தான், பட் ஆனா சில குறிப்பான சில இஷ்யூ, அதாவது இருதய பிரச்சனைகள், குறிப்பா ஹார்ட்டோட டெர்மினல் ஈவெண்ட், அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றோம், அதே இருதயம் நின்று போறக்கூடிய விஷயங்கள், நியர் டெத் சினாரியோஸ், இல்ல டையிங் கார்டியாக் பேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸா டெர்மினலா இதய பிரச்சனையா வர பேஷண்ட்ஸை நம்ம எப்படி உயிர் காப்பாற்றலாம், எந்த புரோட்டோகால் எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட அது எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டெர்மினலா டையிங் பேஷண்ட்ஸோட லைஃப் எப்படி காப்பாற்றலாம், டாப் டு பாட்டம் அதுக்கு எது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலாம்னு உள்ள ஒரு ஒரு ஸ்மால் சம்மரி தான் நாங்க இன்னைக்கு கொடுத்தோம். இதுல குறிப்பா நாங்க இதுல சிப்னு சொல்லுவோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர், சிக்கலான ப்ரொசீஜர், ரிஸ்க் அதிகமான ப்ரொசீஜர் ஆன் இண்டிகேட்டட் பேஷன்ஸ், அது டிசர்விங்கா இருக்கக்கூடிய பேஷன்ஸுக்கு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடியே ஒரு கார்டியாக் அட்டாக் பேஷன்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க, முன்னாடியும் லங் அட்டாக் பேஷன்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க, ரத்த தமனி வெடிச்சவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு சேஞ்ச் இன் அப்ரோச், அதாவது நம்மளோட ட்ரீட்மெண்ட் முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம், பட் அது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எந்த அந்த ப்ரையாரிட்டியில நீங்க எது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் எது செகண்ட் கொடுப்போம், அது ஒரு புரோட்டோகால் பேஸ் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்கா கொடுத்தால் கிட்டத்தட்ட 50% வரை நம்ம இந்த மாதிரி நியர் டெத் பேஷண்ட், எந்த ஹோப்பும் இல்லாத, அதாவது 100% ஹோப் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 50% ஹோப் கொடுக்கலாம். மேற்கொண்டு அது 60 ஆகலாம், 70 ஆகலாம், ஏன் 100க்கு 100 அவுட் ஆஃப் 100 கூட நம்ம கொண்டு வரலாம்னு உள்ள ஒரு 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 அறுவை சிகிச்சை ஒரு துணிச்சலோட நாங்க அதை சாதிச்சிருக்கோம். அது உங்கள்ட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, எமோஷனலா ரொம்ப ஹம்பிளிங்காவும் இருக்கு. ஏன்னா ஏன் எமோஷனலா ஹம்பிளிங்கா இருக்குன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு மனுஷனா நம்ம யோசிக்கிறோம் டாக்டர் தவிர்த்து. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படியாவது நம்ம காப்பாற்ற முடியுமான்னு வரும்போது அது காப்பாற்றும் போது மனசுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், அது மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஸோ அந்த அளவில் காவேரி ஹாஸ்பிட்டல் சீஃப் நிலைமையில எனக்கும் என்னோட கொலீக்ஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்கு. அது உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போது ஹார்ட்டோட வேகதை அதிகமாகலாம், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேகதை அதிகமாகலாம். இன்னைக்கு நம்ம குறிப்பா டிஸ்கஸ் பண்ண கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமா இருந்துச்சுன்னா கார்டியாக் அரெஸ்டும், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேரியேஷன் அதிகமா வந்து கார்டியாக் அரெஸ்டும் இருதயத்துக்கு பாதிப்பும் வரலாம், ஏன் இரவு கூட வரலாம். ஹவு டு பிரிவென்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல், நிறைய வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பேஸ்லைன் ரிஸ்க் இருக்க டிசீசஸ், அதாவது இப்போ நீங்க பிபி பேஷண்டா இருந்துச்சுன்னா மேக் ஷுவர் தட் உங்க பிபி நல்லா ரத்த கொதிப்பு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மெயின் மெடிசன் இஸ் வாட்டர், யூ ஹேவ் டு பி வெரி ஷுவர். அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். பிளஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம இருக்கிற உடம்புலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹார்ட் ஆகும், பட் அதுக்கும் தனியா ஃபைட் பண்றதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது மீறி நீங்க போகும்போதுதான் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் தட் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ்
less forgiving. It is maximum forgiving organ. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். பட் அது தொந்தரவு கொடுக்கும் போது அது பலமா கொடுக்கும். அது உயிர் எடுக்க அளவுக்கு வர நம்ம அது ஸ்ட்ராங் ஆகும். ஸோ குட் ஹைட்ரேஷன், அவாய்ட் ஹெவி எக்ஸ்போஷர், லாங் டூரேஷன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. வாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். கண்ட்ரோல் யுவர் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர். டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் இருக்கு. அந்த ஷார்ட் பீரியட்ல ப்ராப்பர் டிசிஷன் இருக்கு சார். இது நாங்க இந்த லேர்னிங் கர்வ் எல்லாத்துக்குமே சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், இல்ல நீங்களும் ஒரு மீடியா ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆகும். இப்ப நாங்க சொல்றது எல்லாமே ஒரு மிராக்குலஸா உங்களுக்கு தோணுனாலும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல டிசிஷன் எடுக்கிறது தப்பு தான். பட் 1/2 மணி நேரம் கழிஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு அவுட்கம் வரல. அப்ப நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ் பார்ப்போம், எங்க தான் நம்ம தப்பு விட்டோம், எங்க கோட்டை விட்டோம்னு பார்க்கும்போது டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 10 பேர்ல 5 பேர் தான் எங்களுக்கு இன்னும் காப்பாற்ற முடியுது. மிச்சம் 5 பேர் ஏன் இறந்து போறாங்க? ஸோ வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் கேஸ். லேட் பண்ணக்கூடாதுன்னு உள்ளது அதுல இருந்து புரியுது. முடிஞ்ச அப்பவே பண்ணிடு. பிளாக் இருக்கோ, உனக்கு வேல் ப்ராப்ளம், அதெல்லாம் அப்புறம். பேஷண்ட் இப்போ என்ன ப்ராப்ளம் அது நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா, சர்க்கரை இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பேஷண்ட் அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி. நீங்க ஓபியில போய் இருக்கும்போது உங்களோட கதையெல்லாம் கேட்பாங்க டாக்டர் இருந்து. அந்த கதை எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், அதுக்குள்ள பேஷண்ட் போயிடுவாங்க. திஸ் இஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இந்த ஒரு மெஷின்ல வைங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இங்கதான் நாங்க லேர்ன் பண்ணோம். ஹார்ட்டுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தா அது நீங்க காப்பாத்துங்க. மெஷின் வச்சு ஹார்ட் காப்பாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. தட் சேஞ்ச் ஆஃப் அப்ரோச். இந்த மெஷின் முன்னாடி இருந்தது, நாங்களும் முன்னாடி இருந்தோம். இந்த மாதிரி பேஷண்ட் புதுசா வரல, முன்னாடி இது வந்துட்டு தான் இருந்தது. பட் ஜஸ்ட் திங்கிங் டிஃபரெண்ட்லி. அரஸ்ட் வர பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்த அட்ரஸ் பண்ணுங்கன்னு இதோட சம்மரி. ஸோ அந்த சேஞ்ச் இன் அப்ரோச் இஸ் கிவிங் டிவிடெண்ட். அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அங்கதான் அதான் வித்தியாசம். எவரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். இட் இஸ் அ டைம் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அந்த கட் ஃபீலிங் வேணும். நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு இல்லை. அண்ட் பிளஸ் த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். இப்போ சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாதாரத்தை பத்தி பேசாம இருக்கணும். ஸோ இட் இஸ் அ willingness. When there is a will, there is a way. So answer to the question is immediately if it is not done already. எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலர் டெம்ப்ளேட் டிவைசஸ் தான் இருக்கு ஆல்ரெடி. அதானே சொன்னேன், லாஸ்ட் பெட், அந்த சிப்போட லாஸ்ட் பெட் இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ் ஒன்று கேட்கறாங்க. குறிப்பா எல்லா மிஷினும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆல் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரி எது வேணும்னு டிசைட் பண்ணதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் மேன் பவர்னு முக்கியம். இந்த மேன் பவர் அவைலபிலிட்டி இஸ் குரூஷியல். எந்த பேஷண்ட்டுக்கு எது பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இது போட்டோம், அப்புறம் அது போட்டோம், அப்புறம் லேசர் போட்டோம், அப்புறம் வெளில வந்தோம். தட் யூ ஷுட் நோ, தட் யுவர் ட்ரைனிங் வில் டு. இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் ட்ரீட் பண்ணா போதும் சார். 6வது கேஸுக்கு ஆட்டோமேட்டிக்லி ப்ரோட்டோகால் உங்க கையில வந்துடும். ஃபர்ஸ்ட் நமக்கு டச் போன் வரும்போது நமக்கு யூஸ் பண்ண தெரியாதுல்ல. இப்ப நமக்கு என்ன மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்மளோட தெரியுது. ஏன் எப்படி அவ்வளவு நான் அக்யூட் ஈவெண்ட்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது சார். இன்னைய வான்ல நிலவரம் தான் அது காட்ட முடியும் தவிர நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருமானு அது காட்ட முடியாது. புரியுதுங்களா? பிகாஸ் இட் இஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் தான். அக்யூட் ஈவெண்ட்ஸ் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரும், நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.